பணக்காரன் பணக்காரன் ஆகிட்டே இருக்கான், ஏழை ஏழை ஆகிட்டே இருக்கான், ரிச் கெட் ரிச்சர் புவர் கெட் புவர் அப்படின்னு போயிட்டே இருக்கு. இது என்ன சொல்யூஷனு? சரி, இருக்கிற பணத்தெல்லாம் பிரித்து ஏழைங்களுக்கு பாதியும் பணக்காரனுக்கு பாதியும் கொடுத்துட்டு எல்லாருக்கும் சரிசமமாக கொடுத்துட்டா எல்லாருமே திரும்ப பணக்காரன் ஆகிடுவாங்களா? இப்போ இருக்க சூழ்நிலையில் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் இப்போ ஒரு 50 லட்ச ரூபா பணம் கொடுத்தா கூட திரும்பவும் அந்த பணம்லாம் யார்கிட்ட போனால் பணக்காரன்ட்ட தான் போகும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஏதாவது பொருள் வாங்கணும்னா யார்கிட்ட போய் வாங்குறோம்? அமேசானில் வாங்குறோம், அவன் ஏற்கனவே பணக்காரன். என்ன விஷயம், கார் வாங்கணும்னா யார்கிட்ட போய் வாங்குறோம்? கார் ஷோரூமில் வாங்குறோம், அவன் ஏற்கனவே பணக்காரன். அப்போது நமக்கு இருக்கிற பணத்தெல்லாம் பிரித்து கொடுத்தாலும் அந்த பணன்றது பணக்காரன்ட்ட தான் போகும். பணக்காரன் கடைசி வரையும் பணக்காரனாக தான் ஆகிட்டு இருப்பான். அப்போது நம்ம பணக்காரன் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்? அதுதான் ஒரே வழியை தவிர பணக்காரன் ஆகிறான், ஏழை ஏழை ஆகிறான் டைலாக் சொல்லிட்டு இருக்காங்க, எதுவுமே மாறாது. அப்போ பணக்காரன் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்? பணக்காரன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனோட நேரத்தை அதிகப்படுத்துகிறான். ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். இப்போது ஒரு நபர் ஒரு ஏழையாக இருக்கிறாருன்னா அவருக்காக மட்டும் வேலை செய்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஒரு நபர் வேலை செய்கிறாருன்னா அவருக்காக மட்டும் வேலை செய்கிறாரு. ஆனால் பணக்காரர் அப்படின்ற ஒரு லெவலில் இருக்கிற ஒரு நபர் அவரும் அவருக்காக வேலை செய்கிறாரு. அதே சமயத்துலேயே அவருக்காக வேலை செய்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க. ஒரு பணக்காரன் குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு 10,000 மணி நேரம் வேலை செய்கிறான். எக்ஸாம்பிள் ஒரு அம்பானி எடுத்துக்கலாமே. மினிமம் அம்பானின்ற நபர் 1,00,000 மணி நேரம் வேலை செய்கிறாரு. அவர் கீழே ஜியோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதில் 10,000 எம்ப்ளாயி இருந்தால் கூட ஒரு எம்ப்ளாயி 10 மணி நேரம் வேலை செஞ்சால் கூட அப்போது 1,00,000 மணி நேரம் அவர் வேலை செய்கிறாரு. இதனால தான் அவர் இவ்வளோ பணக்காரனாக இருக்கிறதுக்கான காரணம். அப்போது நம்ம பணக்காரன் ஆகணும்னா ரொம்ப சிம்பிள். நமக்கு கீழே மக்கள் அதிகமாக வேலை செய்யணும், நமக்காக வேலை செய்யணும். அவங்களுக்காக வேலை செய்யணும், நமக்காக வேலை செய்யணும். இதுதான் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். சரி, இதை நம்ம உருவாக்கலாமே அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணோன்னா அதுக்கே நம்ம பல முதலீடுகள் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கீழே மக்கள் வேலை பார்த்து அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்னா நம்ம ஏதாவது ஒரு நிறுவனத்தை உருவாக்கணும்னா அதுக்கு பல லட்சம் பல கோடிகள் முதலீடு தேவைப்படும். பல்லாயிரம் கோடி நம்ம முதலீடு போட்டால் தான் அந்த விஷயத்தை நம்ம உருவாக்க முடியும். அந்த முதலீடு போடாமல் உருவாக்க முடியாது. அப்போ முதலீடு இல்லாமல் இல்லை ஒரு ரொம்ப கம்மியான ஒரு அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணி நம்மளால் ஒரு பணக்காரன்ற ரேஞ்சுக்கு போக முடியுமா? நம்மளால நம்ம கீழே மக்களை வேலை பார்க்க வைக்க முடியுமா? அது மூலமா அந்த மக்களுக்கும் லாபம் நமக்கும் லாபம்ன்ற விஷயத்தை உருவாக்க முடியுமா? அப்படி யோசிக்கும் போது தான் நமக்கு உருவான கான்செப்ட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஆக்சிஸ் இந்தியா அப்படின்ற ஒரு நிறுவனத்தில் நான் இருக்கேன். அதை ஸ்டார்ட் பண்ணி கடந்த ஒரு 5 இயர்ஸில் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் போயிட்டுருக்கோம். இங்கே என்ன பண்ணுறோன்னா, நமக்காக மக்கள் வேலை செய்கிறாங்க. அப்படி நமக்காக வேலை செய்யும் போது அவங்களுக்காகவும் வேலை செய்கிறாங்க. ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு இடத்த எடுத்துக்கிட்டோம்னா, விராட் கோலி அப்படின்ற நபர் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு மட்டுமே ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் 100 கோடி ரூபா மேலே சம்பாதிக்கிறாரு ஆட்லேருந்து மட்டும். அப்போ அவ்வளோ பணம் இருக்குது அட்வர்டைஸ்மெண்ட்டில். 100 கோடி ரூபான்றத அமேசான் மாதம் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு செலவு பண்ணிருக்காங்க. அப்போது இந்த ஆப்புக்கு நான் சொல்கிற ஆக்சிஸ் இந்தியா அப்படின்ற ஆப்புக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது. ஃபஸ்ட்டு இங்கே நம்ம ஒரு பிரைம் மெம்பர் ஆகிறோம். அந்த விஷயத்தை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது மூலியமாக நமக்கு இங்கே வருமானம் வரும். சரி, இப்படி போய் சொன்னால் இந்த துறைக்கு பல பேர், இதுக்கு ஆள் சேர்க்குற வேலை, ஆளை பிடிக்கிற வேலை, இப்படி தான் சொல்லுவாங்க, பிரெயின் வாஷ் பண்ணுற வேலை, இப்படின்னு பல பேர் எக்ஸ் ஒய் இசட் என்னென்னலாம் சொல்லுமோ எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. அதுக்கான ஒரு பதிலுமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம பண்ணுற கம்பெனி எந்த அளவு லீகலாக எத்திக்கலாக பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கான ப்ரூஃப்மே நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வருமான வாய்ப்பு வேணும், அது மூலயமா என்னோட லைஃப்பை நான் செட்டில்மெண்ட் பண்ணணும், எனக்கு கீழே மக்களை நான் வேலை பார்க்க வைக்கணும், அது மூலயமா அவங்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், பெரிய முதலீடு எதுவுமே இல்லாமல் இதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்கான ஒரு வாய்ப்பு ஆக்சிஸ் இந்தியா. ஆக்சிஸ் இந்தியாவில் விக்ட்ரி டீமில் இருக்கும். விக்ட்ரி டீமில் எங்களோட சிஸ்டம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இப்போ நான் சொன்னதுக்கான எல்லா விஷயமும் உருவாகும். நான் சும்மா வீடியோ போட்டுட்டு எங்கேயோ ஓடுற ஒரு நபர் கிடையாது. என்னோட ஊர் மயிலாடுதுறையில் நான் இருப்பேன். சென்னை குரோம்பேட்டில் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது, சென்னை குரோம்பேட்டில் இருப்பேன். யாருன்னா ஒருத்தர் டேரெக்டாக மீட் பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக டேரெக்டாக மீட் பண்ணலாம். ஏன்னா அதை பார்த்துட்டு கமெண்ட்ஸில் அதிக பேர் கதறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் சொல்லுவீங்க, நான் ஏற்கனவே ஏமாந்துருக்கேன், ஏற்கனவே பார்த்துருக்கேன், இதெல்லாம் நம்பாதீங்க போகாதீங்கன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஒரு உண்மையான நபர், மீட் பண்ணால் டேரெக்டாக மீட் பண்ணலாம். இங்கே இன்கம் எடுக்கிறதுக்கும் ப்ரூஃப் இருக்குது, சம்பாதிச்சதுக்கும் ப்ரூஃப் இருக்குது. நீங்கள் வருமானம் சம்பாதிக்கணும்னா சர்வ நிச்சயமாக நேரடியாக வாங்க. உங்களுக்கான ஸ்டெப் என்னவோ விக்ட்ரி டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஆல் தி பெஸ்ட், வாழ்த்துக்கள். தைரியமாக ஆக்சஸ் பண்ணுங்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ்.